அட கோவாலு, மணி என்ன ஆச்சு பார்த்து சொல்லு. எக்கோ, ரொம்ப நாள் எனக்கு ஒரு சந்தேகம். உனக்குத்தான் மணி பார்க்க தெரியாத, சவடால உனக்கு எதுக்கு வாச்சு? ஏண்டா கார் வச்சிருக்கவங்க எல்லாம் காரா ஓட்டுறாங்க, அதுக்கு டிரைவர் வச்சுக்கல? அது மாதிரிதான்டா நானும். நீ எதுக்கு இருக்க பார்த்து சொல்றா பரதேசி. மணி 10 ஆச்சு. ஆமா, மணி 10 ஆச்சு. என்ன என் ராசாவை என்ன காணா? உன்னை நம்பித்தான் டவுன் சரோஜா கிட்ட 1000 ரூபாய் பிட் கட்டிக்க ஜெயிச்சிருவல்ல. என்ன ஆகும்? உன்ன மாதிரி ஆளுங்களை நம்பித்தான் 10,000 ரூபாய் போயிடுச்சு. எக்கோ, அதோ அண்ணன் வந்துட்டாரு. 1000 ரூபாய் பந்தயப்படுத்த அந்த பிரைட்டன் மணிப்பைய கிட்ட கட்டிவிட்டு நீ வள்ளி என்ன உழப்புன்னு உழப்பிக்கிட்டு இருந்தேன். நேரத்துக்கு வந்து என் நெஞ்சில பாலை வாத்துட்டப்பா. நான் தான் வந்துட்டேனே, வெற்றி நமக்கு தான். போயிட்டு வாங்குவா. எங்க வாத்தியா ராஜா தான் ஜெயிக்கிறாரு. எவ்வளவு பந்தயம் கட்டணுமோ கட்டிக்கிறங்க சீக்கிரம். அட போப்பா, ராஜா தான் ஜெயிக்கிறார். நான் ஒன்னும் பண்ண கிட்ட தயாரா இல்ல. ஐயோ, இவன் என்ன துணி துவைக்கிற மாதிரி இப்படி துவைக்கிறான்? 1000 ரூபாய் போயிடுச்சா? பெட் பண்றா. ராஜா ஜெயிக்கிறாரு. யார் யார் பந்தயம் கட்டுறீங்க? ராஜா தோக்குறார் 2 ரூபா. ராஜா தோக்குறார் 50 ரூபாய் பந்தயம். ராஜா தோக்குறார் 20 ரூபாய் பந்தயம். ராஜா தோக்குறார் 15 ரூபாய் பந்தயம். என்னையா உம்முன்னு உட்காந்துருந்தா விட்டுருவாங்களே? எடியா பணத்தை எடுட்டான்னா என்னமோ தெருமுறிய ஒண்ணு. ஐஸ் வைக்காதரா, பணத்தை குடுறா. இன்னைக்கு வசூல் 500. நீங்களா கொடுக்கறது 50, நானா வெட்டிக்கினது 50. 100 ரூபாய் குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. வர்றேன். ஐயோ என் ராசா, என் கண்ணே பட்டடும் போல இருக்கு. இப்படி நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் என் பொழப்பு நடந்துகிட்டே இருக்கு. இந்தாப்பா. சரோஜான்னு சொன்னேன்ல, முழு பெயர் டவுன் சரோஜா. இதான். இதுவா? என்னம்மா இதுவான்னு சிலுத்துக்கிற? இதுதான். சாரி ராஜா, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். பாத்து ராசா, பாத்து. பழகிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல, உடம்ப கெடுத்துக்கிறாத.
செவரை வச்சுதான் சித்திரம் எழுதணும். வரட்டா? ராஜா, உங்களை ஒண்ணு கேக்குறேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? உங்களுக்கு தான் ஹோட்டல்ல ஒழுங்கான சம்பளம் கிடைக்குதே, இப்படி அடியும் உதையும் வாங்கி வேற சம்பாதிக்கணுமா? கீதா, இந்த உலகத்திலே எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க என் தம்பி ஒருத்தன் தான் இருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலோ அவனை பெரிய வீட்டு பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சுட்டேன். நான் இங்க வாங்குற ஒவ்வொரு அடியும் அவன் முன்னேற்றத்துக்காக அமைகிற ஒவ்வொரு படி. கீதா, எதிர்காலத்துல தன் தம்பி பேர்வு கூட சிந்தாம சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தன் ரத்தத்தையே சிந்தின ஒரு அண்ணனை இப்பதான் நான் பாக்குறேன். யூ ஆர் கிரேட். ராசா, இவனுங்க தான் நம்ம ஹோட்டல வாங்கியிருக்க புது முதலாளிங்க. கும்பிட்டுக்க. இவங்களாவது இந்த 5 ஸ்டார் ஹோட்டல வாங்குறதாவது இருக்காது. சரோஜா, அதோ நிக்கிறான ஒரு தடியன், அவன் பேர் ராஜவேலு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுல எரும மாடு குளிப்பாட்டிட்டு இருந்தான். இருந்தாலும் இருக்கும், பார்த்தாலே டெல்லி எரும மாதிரி தான் இருக்கான். இந்த காலத்துல சொல்ல முடியாது ராசா, ஏதாவது லாட்டரி கட்சி அடிச்சிருப்போம், வசதி வந்திருக்கும். இல்ல சரோஜா, எங்க அப்பா திருடுனாருன்னு சொன்னாங்களே, அந்த கோவில் சொத்தெல்லாம் இந்த ராஜவேலு தான் கொள்ளையடிச்சிருப்பானோங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுது. எப்படி கண்டுபிடிக்கிறது? வரான், வரான். பேரர், 2 காபி கொண்டு வா. எஸ் சார். இந்த ஹோட்டல் நான் விலைக்கு வாங்கிட்டு தெரியுமா? இப்ப இந்த ஹோட்டல் எனக்கு சொந்தம். ரொம்ப வசதியா போச்சு. இனிமே இந்த ஹோட்டலுக்குள்ள விட்டே உன்னை உதைக்கலாம். முழிக்கிறத பாரு, வானா நாட்டம் பேமானி. ஆமா, இப்பதானே காபி சாப்பிட்டேன். அதுக்குள்ள இன்னொரு காஃபி இருக்கு. அந்த பேரரை கொஞ்சம் விசாரிக்கணும். அதுக்காகத்தான். ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானே? பல வருஷங்களுக்கு முன்னாலே நாம ஒருத்தர் தண்டவாளத்துல கொலை பண்ணி போட்டோமே, அந்த ராமநாத மாதிரி இல்ல பார்த்தா? ஆமா, நீ சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது. நாம அப்படி ஒரு குறை செஞ்சதையே நான் மறந்துட்டேன். நான் மறக்கல. சார், பேரர், உன் பேர் என்னப்பா? மை நேம் சார் ராஜா. ராஜாவா? எஸ் சார், ராஜா. டேனியல் ராஜா. டேனியல். எஸ் சார். உங்க அம்மா அப்பா எல்லாரும் இந்த ஊர்ல இருக்காங்களா? எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும் இருக்காங்க. பேர் மேரி. ஓ, த ஹோலி மதர். வெல் ராஜா. டேனியல் சார், ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. ஆல்வேஸ் சார். வெரி குட். நீ போகலாம். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜவேலு, கோழிங்களுக்கு தீனி இறைக்க இவ்வளவு பெரிய மிஷினா? இந்தியாவிலேயே இதுதான் பெரிய கோழி பண்ண மிஸ்டர் அம்பலவாணன். இந்த பெருமை கூட தானத்தான் சேரும். ஆமா, கோழிங்க ஆட்டுக்கறி கூடவா திங்குது? அது ஆட்டுக்கறி இல்ல, மாட்டுக்கறி. வாரத்துல ஒரு நாள் போடுவோம். அதனால்தான் எங்க பண்ண கோழிங்கெல்லாம் புஷ்டியா இருக்கு. சிலோன்ல இருந்து தானம் பார்க்க போறீங்க. போற வழியில எங்க ஹோட்டல்ல நீங்க தேர்ந்தெடுத்து தங்குறது நாங்க செய்த அதிர்ஷ்டம் தான். நான் எந்த ஊர்ல எந்த ஹோட்டல்ல தங்கணுங்கிறது கூட தான் எங்க முதலாளிக்கு தெரிவிச்சிருக்காரு. ஆமா,
நீங்க என்ன விஷயமா டான பார்க்க போறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்களும் என்ன போல டானுக்காக வேலை செய்யறவங்க தானே. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, விலை மதிக்க முடியாத பொருளை அவருக்கு எடுத்துட்டு போறேன். மிஸ்டர் அம்பலவாணன், இவ்வளவு விலை உயர்ந்த கற்களை நான் பார்த்ததே கிடையாது. இதனுடைய மதிப்பு என்ன? ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குமா? 5 கோடியா? இதனோட மதிப்பு 10 கோடிக்கு மேல இருக்கும். நான் ஏற்கனவே ரொம்ப சாப்பிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வர்றேன். ராஜவேலு, இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கான். நான் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன். வாங்க. Splendid. என் பங்க கொடுத்துருவில்ல? அவசரப்படாத ராஜவேல். இது வரைக்கும் ஆட்ட கடிச்சோம், மாட்ட கடிச்சோம். இப்ப அந்த டானியே கடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதனுடைய விளைவு எங்க போய் நிக்கும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம். அப்புறம் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். அது வரைக்கும் இது என்கிட்டயே இருக்கட்டுமே. ஓ எஸ், தாராளமா இருக்கட்டுமே. வேதா, இது வரைக்கும் நாம லட்சாதிபதியா தான் இருந்தோம். இப்போ கோடீஸ்வரனா மாறிட்டோம். அதுக்காக பாவம் ஒரு அம்பலவாணனை பலி கொடுத்திருக்கோம். இந்த ராஜவேலு, வேதகிரி இவங்க 2 பேருக்கும் அழிவு காலம் நெருங்கிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் எங்க டானுக்கு தெரிஞ்சா அந்த நிமிஷமே இவங்க ஆயுசு முடிஞ்சிடும். டானா? அது யார் அது டான்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ராஜா? டான் ஒரு சர்வதேச கடத்தல் சக்கரவர்த்தி. அவனுடைய சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிக்கிறதே இல்லை. இவனுங்க இந்த ஊர் போலீஸுக்கு பயப்படுறவனுங்க. அவன் இன்டர்நேஷனல் போலீஸுக்கே தண்ணி காட்டுறவன். இவனுங்களை போல ஆயிரக்கணக்கான கூலிகளுக்கு சோறு போடுற ஆண்டவன் அவன். ஓ, உங்க டான் அவ்வளவு திறமைசாலியா? சம்திங் கிரேட். மிஸ்டர் அம்பலவாணன், இந்த 2 பசங்களும் உங்க டானை பார்த்திருக்காங்களா? டானை யாருமே பார்த்ததில்லை. ஆனா டான் இவங்க எல்லாரையுமே பார்த்திருக்கார். மிஸ்டர் அம்பலவாணன், இவங்க 2 பேரையும் உங்க டான் மன்னிக்கிறாரோ இல்ல தண்டிக்கிறாரோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எங்க குடும்பத்தினுடைய அழிவுக்கு இவங்க 2 பேரும் தான் காரணமா இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? ராஜா, இந்த உயிரே உங்களுக்கு தானே சொந்தம். நான் என்ன செய்யணும் சொல்லு. ராஜவேலு கூட நீங்க டெலிபோன்ல பேசணும். ஹலோ, ராஜவேலு ஹியர். ராஜவேலு, எப்படி இருக்க? நான் தான் அம்பலவாணன் பேசுறேன். அம்பலவாணனா? எந்த அம்பலவாணன்? நேத்து கோழி பண்ணைகளை கொலை செஞ்சீங்களே, அதே அம்பலவாணன் தான் பேசுறேன். கொலையா? நான்சென்ஸ். எங்களுக்கு கொலையில எதுவும் தெரியாது. டெலிபோன் கேவை வைக்கிறேன்டா. அதுக்கு முன்னால ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், அதை கேட்டுக்கோ. நீயும் உன் கூட்டாளி வேதகிரியும் கொல்லிக்கட்டை எடுத்து உங்க தலைய சொரிய ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த நெருப்புல உங்க மண்டையில இருக்க புழுகும் செத்துடும். நீங்களும் அதே மாதிரி சாக போறீங்க. ராஜவேலு, ராஜவேலு, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற? செத்து போன அம்பலவான இப்ப எங்களோட போன்ல பேசினா வேதா. என்னப்பா உணர? யமலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு டெலிபோன் பேசுற அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறிடுச்சா என்ன? இல்ல வேதா, இப்போ அந்த அம்பலவாணனுடைய குரலை இந்த டெலிபோன்ல ஏன் காதால நான் கேட்டேன். அத போய் சொல்றியா? ராஜவேலு, தீனி அரைக்கிற மிஷன்ல இந்த கையால அவனை தூக்கி போட்டேன். ஆனா இப்ப நீ சொல்றத பார்த்தா அவனை யாரோ காப்பாத்தி இருக்கணும். அவன் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. அவனை நான் பாத்துக்கிறேன்.